வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சில ஆம், தவறான பெண்கள். தவறான பெண்கள்னால் குணம் வந்து ஆம், குணம் கெட்ட பெண்கள். சில குணம் கெட்ட பெண்கள், அவங்க அந்த மாதிரி அவங்க வந்துட்டு வளர்க்கப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியல. சரிங்களா? அவங்களுக்கு தெரியலங்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க காலம் முழுக்க அவங்க போராடுறாங்க. சரி, அவங்க காலம் முழுக்க அவங்க போராடுறாங்க. ஏன்னா அவங்க வாழணும், அந்த ஃபேமிலிக்குள்ளே அவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த மாதிரி செயல்படுறாங்க. அதனால் யார் குழந்தைங்க பாதிக்கப்பட்டாலும், இல்லை தன் கணவன் யார் பாதிக்கப்பட்டாலும் அதை பற்றி அவங்க வந்து கவலைப்படுறது கிடையாது. அவ்வளோ வந்து நல்லவங்களாக அவங்க வந்துட்டு வளர்க்கப்படுறாங்க. அந்த மாதிரி அவங்கள இதுதான் சரி அப்படின்ட்டு நம்ப அவங்க வந்துட்டு அவங்க யாரும் பண்ணது முழுமையாக நம்புது. நான் சொல்ல புரியுங்களா? முழுமையாக நம்புது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய மனம் வந்துட்டு ஒரு விஷயத்த இதுதான் சரி அப்படின்ட்டு உறுதியாக நம்பினா மட்டும்தான் நம்ம அந்த செயலை நம்ம வந்து தொடர்ச்சியாக செய்ய முடியும். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ தானே உங்களுடைய மனமும் பாடியும் வந்துட்டு அலைண்டா இருந்தால் தானே நீங்கள் செயல்பட முடியும். அப்போது அது என்ன பண்ணும்? அது என்ன பண்ணும்? நம்முடைய குணங்களுக்கும் நம்முடைய ஆசைகள், தேவைகள், விருப்பங்கள் இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்முடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய புத்தியை வந்துட்டு ஆதிக்கம் பண்ணிடும். புத்தி வந்து செயல்பட வைக்காது. இதுக்கு என்ன காரணம்னா, அவ்வளோ அதிகமாக அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுறது. யாருக்கு? அந்த தனி பெண்ணுக்கு. இந்த மாதிரி வந்துட்டு ஆண்கள் தான் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு ஆண்கள் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதை உண்மை. ஆனால் பெண்கள் வந்துட்டு அந்த குழந்தை பிறக்கிறத வந்து ஒரு சாஃப்டாக தான் வந்துட்டு அவங்களுடைய மைண்ட் வந்து இருக்கும். இந்த மாதிரியும் சில பெண்கள் வந்துட்டு செயல்படுறாங்க. என்ன இப்போது இந்த மாதிரி பெண்களை நம்ம வந்துட்டு எந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும்னா, அவங்க எப்படி செயல்படுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம செயல்படணும் அவங்கக்கிட்ட. இது தவிர வேறு வழி இல்லை. நீங்கள் அதை விட அதிகமாக செயல்படணும். அவங்க எந்தெந்த மாதிரி உங்ககிட்ட செயல்படுறாங்களோ அதை விட நீங்கள் பில்லியண்டாக நீங்கள் செயல்படணும். அந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் அங்கே இந்த இடத்துல நீங்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் வந்து வாழ வைக்க முடியும். இது தவிர வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வேறு ஒன்றுமே அவர் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ட்ரெயின் ஆகிப்பாங்க. அவங்க என்ன வேணால் இப்படி வேணால் எங்கே வேணால் யாரை வேணால் எப்படி வேணால் மாற்றிடுவாங்க, செயல்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சில பெண்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் வந்து செயல்பட்டு ஆகணும். அது தவிர வேறு வழி கிடையாது. அப்புறம் சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுதான் இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா ஓவரான சுயநலம். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம வந்துட்டு அந்த குழந்தைய பாதிக்கப்படாமல் எப்படி நம்ம வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அந்த பெண்களை வந்துட்டு நம்ம அன்பாக தான் நம்ம வந்து அன்பு காமிச்சியும் அவங்க வந்து விளம்புறது சீட் பண்ணுறாங்க. வந்து அதே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க சொல்லி அவங்க கேட்கல அப்படின்னா, நம்ம வந்துட்டு உங்கள் சைடு உங்கள் கணவர் சைடு உள்ள வயசு பிரிவுங்க மூலமாக அவங்கள வந்துட்டு நீங்கள் உங்கள் வழிக்கு வந்து கொண்டு வரணும். சரிங்களா? ஏன்னா எப்பயுமே மனித மனம் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருமைக்கு தாங்க ஆசைப்படும். நீ 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 நல்லவன் தானே அப்படி சொன்னால், ஆமாம் நான் நல்லவன் தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
சரிங்களா? இந்த மாதிரி இந்த மாதிரி பர்சன்ஸை நல்லவர்களை அவங்க யாராக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரியா? ஆனால் என்கிட்ட இங்கே என் ஃபேமிலிக்குள்ள நீ நீ எனக்கு சாதகமாக நீ செயல்பட்டு தான் ஆகணும். சரிங்களா? அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம அவங்களுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? அந்த கட்டாயத்துக்கு நம்ம அவங்களை கொண்டு வரணும். ஓகேங்களா? என்ன நான் சொல்ல புரியுதுங்களா? அது உங்கள் கணவர் சைடு இருக்கக்கூடிய ப்ரோசஸ் மூலமாக நீங்கள் அவங்கள நீங்கள் நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு நல்ல தனமாகவே அந்த குழந்தைய அஃபெக்ட் ஆகாமல் நீங்கள் அதை நீங்கள் அவங்கள செயல்படுத்தணும். சரிங்களா? என்ன இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பொதுவாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவங்கள் அம்மா அம்மாவை அம்மாவுடைய பேர் வெளியே போச்சு, வெளியில் தப்பாக ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, அந்த அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்களே அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி அதை கூட நீங்கள் அதை நீங்கள் செயல்படுத்த மாட்டேங்க நீங்கள். அது அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியையும் உங்கள் குழந்தைகள வாழ்க்கையை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நேசிக்கிறதுனால நீங்கள் அந்த வேலையுமே நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் செய்ய இது பார்த்தீங்கன்னா இது ஓவர் சுயநலம். சரிங்களா? இந்த அளவுக்கு ஓவர் சுயநலம் உடம்புக்கு ஆகாது சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த அளவுக்குலாம் நம்ம ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா நமக்கு அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம யார்கிட்ட சொல்கிறோம்? நம்ம ஃபேமிலி கூட தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த வாழ்ந்தவங்க அவங்க பெரியவங்க அவங்களுக்கு தெரியாதுங்களா? உங்களை விட அவங்களுக்கு தான் அந்த அந்த பேர குழந்தைங்க மேலே பாசம் இருக்கும். சரிங்களா? உங்களை விட உங்கள் பிள்ளைங்க மேலே அந்த உங்கள் அப்பா அம்மா, அந்த கணவனுடைய அப்பா அம்மா, அதே மாதிரி உங்கள் மனைவியுடைய அப்பா அம்மா, சரிங்களா? தாத்தா பாட்டி என்ன இவங்களுக்கு தான் பாசம் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஈஸியாக செயல்படுத்திக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்க அஃபெக்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாதுங்க. தைரியம் தான் இப்போ புருஷ லட்சணம். ஓகேங்களா? நம்ம கை மீறி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. சரிங்களா? என்ன அதாங்க தெளிவான சிந்தனை, தெளிவான புத்தி, தெளிவான செயல்கள். சரிங்களா? இதுதான் பேசிக் ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு. நான் அதுக்கு தான் சொல்கிறது, தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய மைண்ட் காமாக இருக்கும். மைண்டு காமாக இருக்குது அப்படின்னாலுமே உங்கள் மூளை நல்லா வேலை செய்யுங்க. மூளை நல்லா வேலை செய்யும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்களே செஞ்சுப்பீங்க. ஓகேவா? யாரும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்கும். பிடிக்க மாட்டேங்குதே. நீங்கள் தானே பெரிய ஆள் தான் நினைக்கிறேன். எல்லாருமே பெரிய ஆள் தான். நம்ம எல்லாருமே கடவுள் தான். அதுதாங்க உண்மை. ஓகேங்களா? நன்றி.